ஒரு சின்ன பையன் வந்து ஒரு மியூசியமுக்கு போகிறான். அந்த மியூசியமில் வந்து அந்த டூர் கைடு வந்து எல்லா பொருளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஒரு பொருள் கிட்டக்க வந்து நின்று அதை பற்றி பயங்கரமாக பேசுகிறாரு. அதில் அவ்வளோ கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் அந்த கேட்ட பையனுக்கு வந்து அன்னைக்கு அந்த பொருள் வந்து அவன் மைண்டுக்குள்ளார போனது. ரொம்ப வருஷம் கழிச்சு அவனுக்குன்ட்டு ஒரு டைம் வந்தவொடனே அந்த பொருளை நோக்கி ஓட ஆரம்பித்தான். யாரவன் அது என்ன பொருள்? அந்த பொருள் வந்து ஆக்சுவலி உலகத்தையே ஒரு பக்கம் மாற்றிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வர்ச்சுவல்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டுடியோ ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் வேளச்சேரியில், ஃபீனிக்ஸ் மால் ஆப்போசிட்டில் 3rd ஃப்ளோரில். அண்ட் அங்கே தான் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண அந்த ஸ்டுடியோ வீடியோஸ் எல்லாம் அங்கே தான் பண்ணோம். இப்போ நிறைய பேர் வந்து அங்கே பாட்காஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் பாட்காஸ்ட் பண்ணணும், இல்லை வீடியோ ஷூட்டு, ப்ராடக்ட் ஷூட் ஏதாவது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அந்த டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். தே வில் ஹெல்ப் யூ வித் எவ்ரிதிங். அண்ட் ஆல்சோ அவங்க சோஷியல் மீடியா பிராண்டிங் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ செக் இட் அவுட். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அதாவது கமெண்ட்ஸ் போடுறவங்க வந்து வெரைட்டியாக போடுங்க கைஸ். சீரியஸாக எனக்கு வந்து இன்டெலெக்சுவலாக வந்து இந்த கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது யூடியூபர் உங்கள்கிட்ட நீங்கள் பேசியிருக்காங்களா, ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்களா, நான் ஏன் வந்து எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்? ஏன்னா இந்த கமெண்ட்ஸை நான் வந்து ஏதோ ஒரு விஷயம் நான் ஆர்கியூ பண்ணுறப்ப எனக்கு இன்டெலெக்சுவலாக ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து ஐ சேஞ்ச் மை செல்ஃப். நான் வளருவேன் இந்தமாரி விஷயத்துலலாம் நான் படித்து இது பண்ணுறப்ப. பட் என்ன பிரச்சனைனா, இதுக்கு முன்னாடி போட்ட ரிலீஜன் வீடியோலையும் சரி, இந்த லாஸ்ட் 3 வீடியோலையும் சரி, கமெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரே மாதிரினா அப்படியே எப்படி சொல்கிறது, இது வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணால் கூட பரவாயில்ல. இது வந்து எப்படின்னு நீங்கள் சொந்தமாக பக்கமாக டைப் பண்ணுறீங்க, ஆனால் அது எல்லாம் ஒரே விஷயம் தான், எக்ஸாக்டாக ஒரே விஷயம் தான். இது நீங்கள் வந்து மற்ற இதில் இருக்கவங்களாம் நீங்கள் போய் பாருங்கள். இந்த ரிலிஜன் வீடியோவில் நீங்கள் இதுக்குன்னே தயவு செஞ்சு போய் பாருங்கள். மற்றவங்களாம் எப்படி பேசுகிறாங்க, மற்றவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்றத போய் பாருங்கள். மற்றவங்களாம் வந்து ஒரு விஷயம் நான் சொல்கிறது வந்து ஆர்கியூ பண்ணணும் அப்படின்னா அவங்களோட சொந்த கிரிட்டிக்கல் திங்கிங் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து புத்திசாலி ஆகிறாங்க இந்தமாரி ஆர்கியூ பண்ணுறப்ப. அவங்க சொந்தமாக யோசித்து ஆர்கியூ பண்ணுறாங்க. நீங்கள் போய் என்னோட லாஸ்ட் 3 வீடியோவில் போய் பாருங்கள். நீங்கள் போட்ட எல்லா கமெண்ட்டுமே வந்து நீங்கள் சொந்தமாக டைப் பண்ணுறீங்க, ஆனால் அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அங்கே 100 பேரோட கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸே இல்லை. யாரோ ஒருத்தங்க சொன்ன ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் 100 பேர் வந்து அப்படியே பேசுகிறீங்க. அதை தாண்டி ஒரு வார்த்தை சொந்தமாக யோசிக்கல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதுதான் நான் பிரெயின் வாஷிங் சொல்கிறது. உங்களால் சொந்தமாக யோசிக்க முடியல, உங்களால் ஒத்துக்க முடியல, வேற ஒரு இன்ஃபர்மேஷனை ஒத்துக்க முடியல, உங்களால் ஒரு விஷயத்தை வந்து இதை தாண்டி வந்து இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அதுதான் சொல்கிறேன். இதை தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து பாஸ் ஆன் பண்ணாதீங்க. எனிவே நீ யோசிப்பீங்களான்னு தெரில, பட் எனிவே சொல்ல வேண்டியது என் கடமை. அதேமாரி ஒரு தப்பு அப்படின்னு சொன்னால் அந்த தப்பில் என்ன தப்பு, இதை எப்படி திருத்தலாம் அப்படின்றத பேசுங்க. அதை விட்டுட்டு இவங்க தப்பு பண்ணலையா, அவங்க தப்பு பண்ணலையா அப்படின்ட்டு இதுக்கு நான் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணேன், அவங்க பண்ணதெல்லாம் தப்பு, நீங்கள் ஏன்ப்பா தப்பு பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் முக்கால்வாசி பேர் ரிப்ளை எல்லாம் மறைஞ்சு போயிடுவீங்க. திங்க் அபவுட் இட் கைஸ். உலகம் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் டாப் கியரில் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரிவர்ஸ் கியர் போட்டு போயிட்டு இருக்கிறீங்க. என்ன ஆப்கானில் நடக்குது, ஈரானில் நடக்குது, ஈராக்கில் நடக்குது, யெமனில் நடக்குது, இப்போ இந்தமாரி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட்டாக ரிவர்ஸ் கியரில் தான் போயிட்டு இருக்கு. சைல்டு மேரேஜ், பப்ளிக்கில் வந்து பொண்ணுங்க பேசக்கூடாது, ஒத்தக்கண்ணில் தான் பார்க்கணும், படிக்கக்கூடாது. சரி, ஓகே, இன்னைய கண்டென்ட்டுக்கு போவோம். ஆஸ்திரேலியாவிலேருந்து ஜெர்மனிக்கு வந்து பெயிண்டிங் கற்றுக்க போகிற அந்த பையன் வந்து போகிற நேரத்தில் வந்து வார் வர ஆரம்பிச்சிருது, World War I. ஸோ அப்போ வந்து ஒரு ஃபுட் சோல்ஜராக வந்து ஜெர்மனிக்கு வந்து போகிறான், ஜெர்மனிலேருந்து போகிறான். அப்போ வந்து ஜெர்மனி வந்து படுதோல்வி அடையுது. அது வந்து பெரிய அவமானமாக இருக்குது ஜெர்மன் மக்களுக்கு. இதை தாண்டி வந்து அவங்க ஒரு பெரிய துரோகமாக பார்த்தது என்ன அப்படின்னா, கூட இருக்கிற சக யூதர்கள் வந்து ஜெர்மன் ஆர்மியை, ஜெர்மன் கவர்மெண்ட் அந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க ஒரு துரோகமாக பார்த்தாங்க. ஏன்னா அந்த வாருக்கு முன்னாடி வந்து கவர்மெண்டோட பாண்ட்ஸ் வந்து ஜெர்மன் மக்கள் எல்லாரும் வாங்கினாங்க, கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி. பட் வந்து ஜூஸ் வந்து அந்த டைமில் வந்து கோல்டை வாங்கினாங்க. அவங்க வந்து இதை வாங்காதனால இப்போ என்ன ஆகுதுன்னா, வார் முடிஞ்சதுக்கப்புறம் பணம் வந்து சுத்தமாக மதிப்பீடு இல்லாமல் போயிடுது. இவங்க வாங்கின பாண்ட்ஸுக்கு வேல்யூ இல்லாமல் இவங்க ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. யூதர்கள் வந்து அப்போ அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க கஷ்டப்படுறப்ப அங்கே இருக்கிற வணிகங்கள், கடைகள் அண்ட் வீடு எல்லாத்தையுமே வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க ஜெர்மனியில். அந்தமாரி வாங்குறப்ப மக்களுக்கு வந்து அவங்க மேலே வந்து பயங்கர வெறுப்பு உண்டாகுது. இந்த கந்து வெட்டி அந்தமாரி பவர் ஷேர் பண்ணுறது மாரி நிறைய விஷயத்தில் வந்து யூதர்கள் வந்து டாமினன்ஸ் அங்கே வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் வந்து இதை பார்த்து பயங்கர கோவப்பட்ட அந்த பையன் வந்து ஒரு பெரிய போராட்டம் கிளர்ச்சி மாரி ஒன்று பண்ணுறான். அவனை பிடிச்சி ஜெயிலில் தூக்கி போட்டுடுறாங்க. ஜெயிலில் இருக்கிறப்ப கூட வந்து இவன் அந்த மியூசியமில் பார்த்து அந்த பொருளை பற்றி வந்து ஒரு சில பேர்கிட்ட பேசுகிறான். அவங்களாம் ஃப்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இவன் ஒரு புக் எழுதுறான். அந்த புக்கு பேர் தான் மெயின் கைம்ப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெயின் கம்ப் அப்படின்னு புக்கை வந்து எழுதுறது வந்து ஹிட்லர். ஸோ இந்த புக்கில் வந்து என்ன எழுதுறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜூஸ் வந்து இந்த ஃப்ரீ மேசன்ரி அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து வந்து கவர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி வந்து விரிவாக எழுத ஆரம்பிக்கிறார். அண்ட் இதெல்லாம் எழுதுனதுக்கப்புறம் இந்த புக்கு பயங்கர ஃபேமஸ் ஆகுது. இவர் வெளியில் வர்றாரு, இவர் நிறைய பிரச்சாரம்லாம் பண்ணுறாரு, இவருக்கு கூட்டம் நிறைய வர ஆரம்பிக்குது. இப்போ இவர் வந்து நாசி பார்ட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுக்கிட்டு இவங்க வந்து அந்த கிறிஸ்டல் நாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய இது மாரி ஒன்று பண்ணுறாங்க, ஒரு புரட்சி மாரி ஒன்று பண்ணுற மாதிரி. என்ன பண்ணுறாங்கன்னா, யூதர்களோட கடைகள்லாம் எங்கே இருக்குதோ அது எல்லாத்தையும் போய் மார்க் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் நைட்டாக அடித்து உடைக்கிறாங்க. அண்ட் இதுதான் வந்து டே ஆஃப் த புரோக்கன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா கிறிஸ்டல் நாக்ட் அப்படின்வாங்க. ஸோ இந்த கடைகள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்குறாங்க. யூதர்களை வந்து ஒரு கிளியராக வந்து இவங்க தான் நம்மளுக்கு எனிமி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆன்டி செமிட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து ஜெர்மன்
மக்களும் வந்து ஆதரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து கண்கூட இந்த இவங்க பண்ண ஒரு சில விஷயங்கள் வந்து வெறுப்பை கிரியேட் பண்ணதெல்லாம் பார்க்குறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னன்னா யூதர்கள் மேலே இப்போ யூரோப் ஃபுல்லாகவே இருந்த ஒரு எப்பவுமே சொல்கிற ஒரு குறை இப்போ 2025 இருக்கிறது ஒன்று என்ன அப்படின்னா இந்த குழந்தைங்களை கடத்திட்டு போய் வந்து நரபலி கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யூதர்கள் மேலே அப்பயும் இருக்கிற ஒரு விஷயம். நிறைய இடத்துல வந்து இந்த கோரா ரெடிட் அங்கெல்லாம் வந்து பழைய அந்த ஹாலோகாஸ்ட் சர்வைவர்ஸோட ரிலேட்டிவ்ஸ் அவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற விஷயம்லாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதில் படித்தாலே தெரியும் நிறைய பேர் வந்து இப்போ நான் சொல்கிற இந்த பொருளையை வந்து அப்போ சொல்லுவாங்க. ஒரு பொருளி பொய்யா மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கெலாம் தாங்காது கைஸ். அது நீங்கள் வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ உண்மை இல்லாமல் ஒரு விஷயம் 2025 வரைக்கும்லாம் வராது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இருக்கிற அந்த வெறுப்பு வந்து மிச்சம் இருக்கிற ஜெர்மன் மக்கள் வந்து குவைட்டாக இருக்கிறாங்க. நாசி பார்ட்டியை செய்கிற வேலையை செய்யுது. இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஹிட்லர் வந்து போலாண்டு ஆஸ்திரியா எல்லாத்தையும் வந்து ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு இவர் வந்து இவரோட ஆர்மி அமைச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிற ஒரு பொருளில் வந்து ஒன்று வந்து இந்த ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினி அப்படின்ற ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிட்லரோட நாசி பார்ட்டி வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்து இது வந்து தேர்ட் ரீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாசி பார்ட்டியை ஃபார்ம் பண்ண ஜெர்மனியை வந்து தேர்ட் ரீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன தேர்ட் ரீஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீஷ் செகண்ட் ரீஷ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரோமன் எம்பையர், செகண்ட் வந்து தி கிரேட் ஜெர்மன் எம்பையர் அண்ட் தேர்ட் வந்து இப்போ இருக்கிற அப்போ இருந்த நாசி ஆர்மி. இந்த ஃபர்ஸ்ட் ரீஷ்க்கு இந்த செகண்ட் ரீஷ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஜெர்மனியை வந்து பெருசாக செழிப்பாக இருந்துச்சு இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த தேர்ட் ரீஷ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. பட் இதை தாண்டி வந்து இதுக்குள்ளார இன்னொரு விஷயமும் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரீஷும் செகண்ட் ரீஷுமே சரி ஒரு ரொம்ப பெரிய ஒரு குளோபல் பவராக இருந்துச்சு. அது வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருந்துச்சு. ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு சக்தியாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹிட்லர் வந்து ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினி மேலே ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூசியமில் கேட்ட கதைங்க தான். அந்த மியூசியமில் கேட்ட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரீஷ் அப்போ வந்து 2 கிங் இருக்கிறாங்க அந்த ரோமன் எம்பையரில். ஒருத்தர் வந்து கான்ஸ்டன்டீன் அண்ட் இன்னொருத்தர் வந்து சார்மலின் அப்படின்ற கிங். இந்த 2 கிங்குமே வந்து எப்படி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஒற்றுமை வந்து 2 பேரும் இந்த ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினியை வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினியை வச்சிருந்துட்டு எஸ்பெஷலி சார்மலின் வந்து கிட்டத்தட்ட 47 போர் வந்து தொடர்ந்து வின் பண்ணார். ஒன்று கூட நடுவில் தோக்கல. இவர் வந்து கடைசியாக வந்து எப்போ வந்து இந்த ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினி வந்து ஒரு மாதிரி தூக்கி எறிஞ்சது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் நடந்த அடுத்த போரில் அவர் இறக்குறாரு. அதாவது அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் எல்லா ஊர்லேயும் வந்து ஒரு சில பொருள் மேலே வந்து ஒரு பெரிய கட்டுக்கதைகள் நிறையா இருக்கும். இதை வச்சிருந்தா அவ்வளோ பவர் இருக்கும், அது இருக்கும் இது இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதேமாரி இப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீசஸ் சுற்றி இருக்கிற நிறைய பொருள்கள் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் தரையில் இருந்த முள் கிரீடம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து அதுவும் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோலி கிரெயில்னு சொல்லுவாங்க. அவர் சாப்பிட்ட லாஸ்ட் சப்பரில் வந்து அவர் கடைசியாக ஒரு கப்பில் வந்து குடிப்பார் அந்த தண்ணி. ஸோ அந்த கப்பு வந்து குடிச்சா நம்ம எப்பவுமே எங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தியானா ஜோன்ஸ் வித் லாஸ்ட் குரூசைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. அந்த படத்தில் வந்து இந்த சீன் வரும், கடைசியாக வரும். அந்த கப்பை கடைசியாக யார் வந்து காப்பாற்றிட்டு இருக்கிறா ப்ரொடெக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைட்ஸ் டெம்ப்ளர் இருப்பார். அவர் அந்த கப்பை குடிச்சிட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து 5000 வருஷமா 6000 வருஷமா உயிரோடு இருப்பார். அந்த படத்தில் இந்த மாதிரி குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கப்பு பேர் தான் ஹோலி கிரெயில் அப்படின்ற ஒரு விஷயம். இதுதான் வந்து டாவின்சி கோட்ல வந்து இந்த படம் ஃபுல்லாக அவனுக்கு தேடி அலையிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோலி கிரெயில் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆனால் கடைசியாக என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த பிரியரி ஆஃப் சைன் அப்படின்றவங்க வந்து அந்த கிராண்ட் மாஸ்டர் அந்த குரூப் வந்து என்னத்தை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த கப்பை ப்ரொடெக்ட் பண்ணல, அவரோட ஜீசஸோட ஆக்சுவல் பிளட் லைன். ஜீசஸ்க்கும் மேரி மேக்லினுக்கும் வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த பிளட் லைனை வந்து இவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த ஹோலி கிரெயில்ன்றது வந்து விச் இண்டிகேட்ஸ் இந்த மேரி மேக்லினோட வாரிசு, ஜீசஸ்க்கும் மேரி மேக்லினுக்கும் பிறந்த வாரிசு அப்படின்றத அந்த டாவின்சி படத்தோட அதுதான் பெரிய கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் அது. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருந்தாலுமே வந்து இந்த எல்லா பொருளுக்கும் வந்து ரொம்ப பெரிய கதைகள் எதுவும் கிடையாது. இப்போ வந்து இந்த ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினிக்கு இருக்கிற அந்த கிரேஸ் வந்து வேற எதுக்குமே இல்லை. ஏன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி வந்து நிறைய கதைகள் இருக்கு. ஸோ இந்த ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜீசஸ் வந்து சிலுவையில் இருக்கிறப்ப வந்து அவர் செத்துட்டாரா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்து ஒரு காட் என்ன பண்றாரு, அந்த ஸ்பியர் எடுத்து கொண்டு போய் அவர் விளையாடல வந்து குத்துறாரு. அது போய் அவர் ஹார்ட்டை கிழிக்குது. அந்த டைம்ல வந்து ஒரு பிளட் அவருக்கு சரியா கண்ணு தெரியாது. அவருக்கு வந்து அந்த பிளட் கண்ணில் பட்டு அவருக்கு வந்து கண்ணு தெரிய ஆரம்பிக்குது. அந்த காட் வந்து ரோமன் சோல்ஜர், ஆனால் அதுக்கப்புறம் அவர் கிறிஸ்டியனா மாறி அவருக்குன்ட்டு ஒரு கதைகள் இருக்கு. இங்கே ஆரம்பிக்கிற இந்த கதைகள் இதை பற்றியான ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது வந்து இந்த சார்மலின்ற ஒரு ராஜா வந்து 47 தடவை வந்து கண்டினியூஸாக வின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்டின் அந்த பேர் வந்து இந்த கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, ஜான் கான்ஸ்டன்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கு. அது நீங்கள் படமும் வந்திருக்கு, கியானு ரீவ்ஸ் நடிச்ச படம். அந்த படத்தில் வந்து ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினி தான் பற்றி தான் கதையே இருக்கும். அதை வச்சு எப்படி வந்து பூமிக்குள்ளார வந்து சாத்தானோட புல்லை வந்து வரப்போகுது அப்படின்றது அந்த படத்தோட கதை. அந்த படம் பார்க்கலாம் போய் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னோட ஃபேவரட் படம். அந்த படத்தில் ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினி காட்டுவாங்க. இதுக்கு பின்னாடி வந்து இருக்கிற கதைகள் எல்லாமே வந்து ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு மிரக்கல் பேஸ்டாக இருந்ததுனால இதுக்கு மேலே ஒரு கிரேஸ் இருந்துச்சு. இதனால தான் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் வந்து அவர் ஒரு வார் வந்து மெயினாக பண்ணது வந்து இந்த ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வார்
வாரில் அவர் ஜெயிச்சு அதை போய் தேடுறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினியை காப்பாற்றி கொண்டு போயிட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு சண்டை நடக்குது, அந்த சண்டை நடக்கிறப்ப வந்து தன்னோட உயிரை காப்பாற்றிக்கணும், இதை காப்பாற்றிக்கணும் அப்படின்றத தாண்டி இதை காப்பாற்றணும்னு ஏன் யோசிக்கிறாங்க அப்படின்றப்ப ஓகே ஏதோ சம்திங் அப்படின்ட்டு. அண்ட் இதை தாண்டி இப்போ வந்து அதுக்கப்புறம் ஹிட்லர் பவருக்கு வந்தவொடனே இந்த பொருள் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறாரு. கடைசியாக இந்த பொருள் வந்து இவர்கிட்ட வருது. ஆனால் இது வந்து ஒரிஜினலாக ஃபேக்கா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியல. இப்போ போர்லாம் நடக்க ஆரம்பிக்குது. நடந்து ஹிட்லர் கடைசி நாள் தோக்குறதுக்கு கடைசி நாள் வந்து இவர் வந்து ஒரு பங்கரில் இருக்கார். அப்போ வந்து 2 ஆர்மி வந்து உள்ளார ஜெர்மனிக்குள்ளார போகுது, ஹிட்லரை நோக்கி போகுது. ஒன்று வந்து ரெட் ஆர்மி, இன்னொன்று வந்து ஆலைட் ஆர்மி. இப்போ இந்த ரெட் ஆர்மி வந்து ஹிட்லரை நோக்கி ஹிட்லரை கையுங்காலமாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினோட உத்தரவு வந்து ஹிட்லர் உயிரோட பிடிக்கணும்ட்டு வேகமாக போகுது. வெரஸ் வித் நம்மளோட ஆலைட் ஆர்மி யூஎஸ் ட்ரூப்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா வேற ஒரு டைரக்ஷனில் போகுது. அதில் வந்து டீம் ஆஃப் ஆர்கியாலஜிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு இந்த மாதிரி ஒரு பொருட்கள்லாம் ஹிட்லர் வச்சிருக்கிற விஷயம் அவங்களுக்கு முன்னாடியே தெரியுது, இதை போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. இவங்க எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு பிராக்கெட் இருக்குது. இதில் என்னன்னா இந்த பர்டிகுலர் வேர்ல்டு வார் 2 அப்போ வந்து ஒரு ஜெனரல் பேட்டர்ன் அவர் வந்து இந்த ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினி மேலே வந்து பயங்கர கிரேஸாக இருந்திருக்கிறார். இவர் இந்த விஷயத்தில் ஒரு இன்வால்வ்டு. அண்ட் அந்த ஸ்பியரை எடுத்தாங்களான்னு தெரியாது. ஆனால் கடைசியாக அந்த ஸ்பியர் வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு மியூசியமில் இருக்குது. அது ஆனால் ஒரிஜினலான ஒரு ஸ்பியரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இந்த ஆலைட் ஃபோர்ஸஸ் கையில் அது போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து மியூசியமில் வந்துருக்கு அப்படின்றது மட்டும் தெரியும். இப்போ அது ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் என்ன ஒன்றுனா அப்பையிலேருந்து இப்போ 2025 வரைக்கும் வந்து எந்த கண்ட்ரி வந்து வித் சுப்ரீம் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் அண்ட் சுப்ரீம் மிலிட்ரி பவரோட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ அதனால் வந்து இது ஒரு மித்தாக கூட இருக்கலாம், இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரியாக கூட இருக்கலாம். யூஎஸ் கிட்ட வந்து அது இருக்குது, இப்போ இங்கே இருக்கிற ஆஸ்திரேலியா இருக்கிறது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம் அப்படின்னு கூட இருக்கலாம். பட் இதை தாண்டி வந்து இங்கே வந்து இந்த கதை எப்படியோட முடியுது அப்படின்ற மாதிரி பார்த்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற பொருள் மாதிரி இந்த ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினி கிடையாது. இந்த ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஹோலியான ஒரு பொருள் அப்படின்றத கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து ஜீசஸ் வந்து குத்தி இருக்கு, அவரோட ரத்தம் படிச்சிருக்கு அப்படின்றதுனால இது ஒரு பக்கம் வந்து ஏன்னா இதை வச்சுக்கிட்டு போரில் வின் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க வந்து கொல்ற விஷயத்தில் வந்து இது யூஸ் ஆகுது அப்படின்றப்ப ஒரு டார்க்கான ஒரு ஃபோர்ஸ் இது கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பக்கம் இருக்குது ஒரு ஸ்டோரி இந்த ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினி மேலே. பட் இன்னொரு பக்கம் நீங்கள் யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்போ கும்பிடுற ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி கும்பிடுற கடவுள் மட்டும்தான் வந்து ஒரு இறக்க குணத்தோட இருக்கிற கடவுள். அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா கடவுளுமே வந்து ஒரு அரக்க குணத்தோட தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாப்பா நியூகினியாவில் வந்து இது நான் போகிறப்ப வாங்கிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவங்க வந்து சிவிலைஸ்ட் ஆனாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ட்ரைபலாக தான் இருந்தாங்க. இவங்க கிட்ட இருக்கிற எல்லா கடவுளுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நரபலி கொடுக்கும், கேனிபலிசம், ஹெட் ஹண்டிங்கு, இந்தமாரி ரிச்சுவல்ஸ் நிறையா இருக்கும் இவங்களுக்குள்ள இப்போவுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இதை பற்றி நான் போகிறப்ப அந்த வீடியோவில் நான் போட்டிருப்பேன், பாப்பா நியூகினியாவில் போகிறப்ப நான் போட்டிருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லா ஊர்லையும் இந்த கடவுள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோரமான ஒரு முகத்தில் கொடூரமான ஒரு ரிச்சுவல்ஸை கேட்கறது, கொடூரமான ஒரு விஷயத்தை கேட்கறது அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த மனுஷனோட வரலாறு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் வருஷங்க. அதாவது நம்ம இந்த ஹோமோ சேப்பியன்ஸாக வந்து 2 லட்சம் வருஷத்துக்கு மேலே நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம கடைசியாக டாக்குமெண்டட் ஹிஸ்ட்ரி நம்மளோட கையில் இருக்கிற வரலாறு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 6000 to 7000 வருஷம் தான். அதுலேயும் நிறைய நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி முக்கால்வாசி பக்கத்தை காணும்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த 7000 வருஷம் நம்மளுக்கு கிடைச்ச ஹிஸ்ட்ரியில் கடைசி ஒரு 3000 வருஷம் மட்டும்தான் வந்து கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கைண்டான ஒரு விஷயமா இருக்குது. நம்மளை மன்னிக்குது, நம்மளை ஆசீர்வதிக்குது, நம்ம மேலே அன்பாக இருக்குது இப்படின்ற ஒரு விஷயம் தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா உலகத்தில் இருந்த எல்லா ஊர்லேயுமே வந்து நீங்கள் வந்து நார்த் அமெரிக்கன் ட்ரைப்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை மாயன்ஸ் எடுத்துக்கோங்க, எஜிப்ஷியன்ஸ் எடுத்துக்கோங்க, முக்கால்வாசி இந்தியாவை சுற்றி இருக்கிற இப்போ சாலமன் ஐலண்ட்ஸில் போயிட்டு அங்கேயும் ஒரு ட்ரைப் இருக்குது, இல்லை வந்து நீங்கள் அபாரிஜின்ஸ் எங்கே எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த கடவுளோட முகம் கோரமாக இருக்கும். கடவுளுக்கு நம்ம கொடுக்குற ரிச்சுவல்ஸ் வந்து கொடூரமாக இருக்கும். அதில் வந்து நரபலி கொடுக்கறது, அனிமல்ஸை வந்து பலி கொடுக்கறது, குழந்தைங்களை பலி கொடுக்கறது, இந்தமாரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஏன் வந்து 2 லட்சம் வருஷமாக வந்து அவங்களுக்கு வந்து ஜீசஸ் மாதிரி ஒரு கடவுளோ புத்தர் மாதிரியோ இல்லை வந்து இப்போ வேறு ஏதாவது ஒரு கைண்டான கடவுள் மாதிரி வந்து ஏன் அவங்க கண்ணுக்கு தெரியல? 3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கும்பிட்ட கடவுள்லாம் நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. பார்க்கறது பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இவங்களை தான் நம்ம 2 லட்சம் வருஷமாக கடவுளாக பார்த்துருக்குறோம், வேறு எந்த கடவுளையும் பார்க்கல. இது வந்து எல்லா ரிலீஜன்லையும் அந்தந்த ரீஜனில் ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இன்றைக்கி அது எல்லாமே வந்து ஒரு தீய சக்தியாக வந்து அந்த பேரு உருவம்லாம் மருகி வந்து மாறி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா லூசிஃபர் அப்படின்றது சாத்தானோட பேர், மெசக்கின், வாலக்கு அப்படின்றது டீமனோட பேர், ஜூடாயிசமில் வந்து பாலு, மோலாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க, இஸ்லாமில் வந்து ஜின்னு, அண்ட் ஹிந்துவிசமில் பார்த்தீங்கன்னா நிறைய அரக்க அசூரன்லாம் இருக்கும், பகாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரக்க அசூரன்லாம் இருப்பாங்க, நரகாசுரன் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கடவுளுக்காக வந்து கடவுள் பேரில் நடக்கிற கொலைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப யோசிக்காமல் அண்ட் என் கடவுளை தப்பாக சொல்லிட்டு என் மதத்தை பற்றி தப்பாக பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக யோசிக்காமல் வந்து கொள்றதுக்கான ஒரு ஃபண்டமெண்டலிஸ்டான ஒரு கூட்டம் இருக்குது. பட் அதை தாண்டி வந்து இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசித்து பிளான் பண்ணி இதை எதுக்காக செய்கிறோன்னு தெரிஞ்சு பண்ணுறதுக்கான ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நரபலி அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. இது வந்து நம்ம ஊரில் மட்டும் ஒரு காளி பூஜைக்கு பண்ணுறாங்க அப்படின்றத தாண்டி
தாண்டி உகாண்டாவில் நடக்குது. யூஎஸ்லேயும் கூட பார்த்தீங்கன்னா இந்த யூதர்கள் மேலே வைக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒரு பொருள் என்ன அப்படின்னா வந்து கிறிஸ்டியன் குழந்தைங்களை கடத்திட்டு வந்து இவங்க நரபலி கொடுக்குறாங்க, பிளட் லீபல் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சுவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஹிட்லரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஹிட்லர் அவரோட ப்ரொபகாண்டாலே சொன்ன யூதர்கள் மேலே வச்ச குற்றச்சாட்டில் ஒரு ப்ரொபகாண்டா இது. இந்த மாதிரி கிறிஸ்டியன் குழந்தைங்களை கடத்திட்டு போகிறது வந்து யூதர்கள், அவங்க இதை வச்சு வந்து பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லரும் சொன்னது. அதுக்கு முன்னாடியே நிறைய ராஜாக்கள் நிறைய 100-1000 வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, நெருப்பு இல்லாமல் போகாது. ஸோ இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுக்கு பின்னாடி இந்த விஷயம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு கிளியர் ரீசன் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 லட்சம் வருஷமாக இந்த கடவுள்கிட்ட வந்து நம்ம ஏன் நரபலி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு பவர் கொடுக்கும், நம்ம நினைச்சதை சாதிக்கலாம், நம்ம நிறைய பணம் கொடுக்கும், பேர் கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு. இப்போவும் கொடுக்குறவங்களும் கிட்டத்தட்ட அதே ரீசன் தான். இது வந்து இவங்க வந்து இப்போ கொடுக்குறது வந்து இந்த பேரில் அடிப்படுறது, இப்போ ஜெஃப்ரி எப்ஸ்டீனாக இருக்கட்டும், டிட்டியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து இவங்க கூட பேர் அடிப்படுறவங்கலாம் வந்து சாதாரண ஆள் கிடையாது. பிரசிடென்ட்டாக இருக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாங்க, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸாக இருக்கிறாங்க, கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களை வந்து நம்ம பேர் அடிப்படுது. ஸோ இப்போ இவங்கெல்லாம் ஏன் இதுக்குள்ளார போகணும், இதுக்குள்ளார ஏன் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 2 இருக்குங்க. நம்ம வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு இவங்க தான் பவர்ஃபுல் நம்ம நினைக்கிறதும், கண்ணுக்கு தெரியாமல் ஒரிஜினலாக யார் பவராக இருக்கிறது அப்படின்றதுமே 2 விஷயம் இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு வந்து இருக்கிற யாருக்கிட்டையுமே பவர் கிடையாது. அதாவது நீங்கள் பார்க்குற சிஎம்மும் சரி, பிஎம், கவர்மெண்ட்டு, பிரசிடென்ட்டு, இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட டம்மி பீஸ் தான். இவங்களுக்குன்ற ஒரு ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பவர் இருக்கும். அதாவது இந்த மாரி பெருசாக வீராவேசமாக வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கறது அண்ட் கெத்து காட்டுறது, இறங்கி போய் நான் இவங்களை போய் உடனே அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரி வந்து மக்கள் முன்னாடி கெத்து காட்டுறதா இருக்கட்டும், இல்லை வந்து இந்த 100 பஸ் கொடுக்கறது, இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறது, அந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு வந்து இவங்களுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கும். பட் அதை தாண்டி வந்து இந்த கவர்மெண்ட் ஏன் இவ்வளோ லோன் வாங்குது, ஏன் இவங்கள்ட்ட மட்டும் லோன் வாங்குது, அந்த லோனை ஏன் சரியாக கட்டாமல் இருக்குது, இந்த மாதிரி நியூ ட்ரெயின், மீத்தேன், இந்த மாதிரி சித்தெல்லாம் ஏன் விடுது, இந்த மாதிரி தூத்துக்குடியில் வந்து ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது, சிஎம் கிட்ட போய் ஏங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட வந்து அது அவரோட பவர்லேயே கிடையாது, அது தடுக்கிறதுக்கான சக்தியுமே அவர்கிட்ட கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிய இடத்துல வந்து பவர் இருக்கிற பவர் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சில விஷயங்கள், அவங்களுக்கான டியூட்டிஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான். இதை தாண்டி வந்து நம்ம ஆக்சுவலாக இருக்கிற பவர் இருக்கிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் கம்ப்ளீட்டாக ஒரு கிராண்ட் ஆர்கிடெக்சர். அது எல்லாமே வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு நம்ம அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. அந்த இடத்துக்கு போகணுன்றதுக்காக தான் வந்து இந்த கேட் கீப்பர்ஸ் மூலியமா இந்த மாதிரி ரிச்சுவல்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஓப்ரா வின்ஃப்ரி ஷோவில் வந்து ஒரு ஜூயிஷ் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு வந்து சொல்லியிருப்பா, இந்த மாதிரி என் ஃபேமிலியில் வந்து நடந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு, சிசுவை வந்து கொலை பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க சொல்லிட்டு ஒரு ஓப்பனாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் அப்படியே யூடியூப்ல பண்ணி பார்க்கலாம், நான் போட முடியாது, காப்பிரைட் இஷ்யூ வரும். இந்த மாதிரி விஷயத்தை ஏன் ஒருத்தங்க செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச பவருக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, எலெக்ஷனில் நிற்கணும். இப்போ விஜய் மாதிரி வந்து பெருசாக நம்ம மீட்டிங்கில் ப்ரெஸ் மீட் கொடுக்கறது, மாநாடு நடத்துறது, இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச பவர். இந்த பவரை வச்சுக்கிட்டு நீங்கள் காசு சம்பாதிக்கலாம், பேரு புகழ சம்பாதிக்கலாம். பட் ஒரிஜினலாக அந்த அப்சல்யூட் பவர் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்காது. ஓகேவா? ஸோ இந்த கண்ணுக்கு தெரியாத பவர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த பொலிட்டீஷியன்ஸாக இருக்கட்டும், செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், இந்த ஸ்பியர்லேருந்து அந்த ஸ்பியருக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இவங்க இந்த ஒரு விஷயம்லாம் செய்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன், இந்த யூதர்களை வந்து வெறுமனையாக குழந்தைங்களை மட்டும் கொலை பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. இவங்க வந்து கில்லர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குரான்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கு. இவங்க வந்து ப்ராஃபிட்ஸ் நிறைய பேர் கொண்டிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 100கணக்கான ப்ராஃபிட்ஸ் வந்துருக்காங்க. அதில் தெரிஞ்ச பெரிய ஃபேமஸான ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லிஸ்ட்டே இருக்குது. இசையா, ஜெச்சாரியா, யுரையா, ஜெரமியா, ஜான் தி பேப்டிஸ்ட் அண்ட் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6 ப்ராஃபிட்டை வந்து கொடூரமாக கொலை பண்ணியிருக்கிறாங்க. இது இல்லாமல் சின்ன ப்ராஃபிட்ஸும் நிறைய பேரை கொண்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க பேரெல்லாம் வந்து 2000 வருஷம் ஹிஸ்ட்ரியில் விட்டு போயிடுச்சு. ஏன்னா அந்த புக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு வருஷம் எழுதுறப்ப அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விட்டு போயிடும். ஸோ இப்போ இவங்க எல்லாத்தையும் எப்படி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசையா வந்து 2 அறுத்து கொண்டிருக்கிறாங்க, ஜெச்சாரியாவை யுரையா, ஜெரமியா வந்து கல்லால் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க, ஜான் த பேப்டிஸ்ட்டை தலையறுத்து கொண்டிருக்கிறாங்க, ஜீசஸை வந்து குரூசிஃபை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் எதுக்கியா கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு வச்சுக்கோங்களேன். அதாவது இது எல்லாத்தையும் இன்ஸ்டிகேட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ரோமன் எம்பையர் வந்து இந்த மாதிரி நிறைய பேரை கொண்டிருக்குது. பட் இந்த கொள்றதுக்கு பின்னாடி வந்து யார் இந்த தூண்டுதல் பண்ணா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இஸ்ரேலைட்ஸ் தான். ஏன்னா இவங்க கொண்டது எல்லாமே இஸ்ரேலைட்ஸ் அப்படின்றது தான். ஸோ எதுக்கு இவங்களெல்லாம் கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க சொல்கிற விஷயங்கள் என்னென்னா ப்ராஃபஸி. அதாவது இவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து நடக்கணும் அப்படின்ட்டு. இந்த ப்ராஃபஸியை பொறுத்த வரைக்கும் கைஸ், இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. சிம்சனோட கார்ட்டூன்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ப்ராஃபஸிஸ் வந்து கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 50-60 விஷயமாவது நடந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நாஸ்ட்ரடமஸை விட இருக்கிற எல்லா ப்ராஃபட்டை விட அதிகமாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணது வந்து சிம்சன் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். இது
ஆக்சுவலி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் கூட உங்களோட வாழ்க்கை அனுபவம் ஒரு 20 வருஷம் நீங்கள் வாழ்ந்துட்டீங்களா, 30 வருஷம் வாழ்ந்துட்டீங்களா, 100 விஷயம் வந்து நெக்ஸ்ட் 10 வருஷத்தில் நடக்கும் அப்படின்ட்டு எழுதி வைங்க. இப்போ நடக்கல, இன்னும் 10 வருஷத்தில் நடக்கும்னு எழுதி வைங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 விஷயம் நடக்கும். ஸோ அந்த ப்ராஃபஸி வந்து பெரிய விஷயமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இதுமாதிரி நல்லது சொல்லணும், நல்லது பண்ணணும், கைண்டாக இருக்கணும், இப்படின்ற ஒரு சில விஷயம், யாரையும் கொண்டிருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பணம், பேரு, புகழ், பொண்ணு, இந்தமாரி விஷயத்தெல்லாம் ஆசை இருக்கக்கூடாது. அண்டு படிச்சிருக்கணும், அதாவது அவன் படிச்சிருக்கணும் இந்த சென்ஸ் வந்து சொந்தமாக எழுத தெரியணும், அந்த மாதிரி லிட்ரேட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கடவுள் அப்படின்னா ஏவா மட்டும்தான், ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு கான்செப்ட், மோனோதிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லணும், இப்படின்ற மாதிரி ஒரு 5 விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே வந்து இதில் எது தப்பு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 விஷயத்த கரெக்டாக பண்ணுறாங்க. ஒரே ஒரு விஷயம் தான், கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இவங்க வந்து வேற ஒரு கான்செப்ட்டுக்கு போகிறாங்க. பட் இந்த ஒரு விஷயத்துக்காக ஏன் கொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்னன்னா, அப்போ வந்து இந்த ரோமன் எம்பையர் எல்லாமே வந்து இந்த பவர் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேஸ்ட் ஆன் இந்த கடவுளை வந்து யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்க கிட்ட இந்த பவர் அப்படின்ற ஒரு விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து ஜெரமையா, ஜான் தி பேப்டிஸ்ட், ஜீசஸ், இவங்க 3 பேரும் தான் ரொம்ப பாப்புலரான ப்ராஃபட்ஸ். இவங்க 3 பேருமே வந்து அந்த பவர் சென்டரே வந்து டச் பண்ணாங்க. இப்போ எப்படி நம்ம ஊரில் வந்து இந்த பவர் வந்து யார் கையில் இருக்குது அப்படின்றது இருக்குல்ல. ஸோ கிட்டத்தட்ட இதே கான்செப்ட் தான். இந்த பவரை வந்து டச் பண்ணது இந்த 3 பெரிய ப்ராஃபிட் தான். இந்த 3 பெரிய ப்ராஃபிட்னால வந்து அங்கே நிறைய குழப்பங்கள் வரும், நிறைய பேர் வந்து இவர் பின்னாடி போவாங்க. அண்ட் ஆல்சோ ஜீசஸ் வந்து சொன்னது என்ன அப்படின்னா வந்து கடவுள் வந்து வருவார், கடவுள் வந்துட்டு இந்த விஷயத்த எல்லாத்தையும் இவங்களுக்கு ரோமன்ஸை வந்து அடித்து விரட்டிட்டு என்ன வந்து ராஜாவாக்குவார் அப்படின்ற மாதிரி இவர் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து அங்கே பவரில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சார்ட் ஆஃப் லைக் எதுக்கு நாட்டில் இன்னொரு குழப்பம் அப்படின்ற மாதிரி ஒன்று வரும்ல. ஸோ அதனால் வந்து இந்த ரோமன் எம்பையர்ஸ் வந்து இந்த பவர்ன்ற விஷயத்தில் இந்த டிஸ்ட்ரிபியூஷனே கிடையாது, அதில் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா அதுவும் இல்லாமல் அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஜிப்ஷியனாக இருக்கட்டும் இல்லை இந்த ரோமன் எம்பையர் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ராஜா, சீசர், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் தான் வந்து கடவுளோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்னொருத்தர் வந்து நான் கடவுள், நான் மெஸ்ஸையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனுப்பிச்சுங்க, மக்கள் குழம்பி போய் அப்புறம் அவர் பின்னாடி பாதி பேர் இருப்பாங்க, நாட்டில் குழப்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்களை வந்து கொலை பண்ணுறாங்க. ஜீசஸ் சேர்த்து 700 வருஷம் கழிச்சு முகமது அவர்கள் வராங்க. ஸோ இவர் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் சொன்ன அந்த 5 செக்லிஸ்ட், இந்த 5 செக்லிஸ்ட் எதுக்கு அப்படின்னா ஃபால்ஸ் ப்ராஃபட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜோரால சொல்லியிருக்கு, அது ஜூவிஷோட அந்த பைபிளில் சொல்லியிருக்கு. ஸோ அதேமாரி முகமது அவர்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ், நான் சொன்ன மாதிரி வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாரும் பண்ணலாம். ஸோ அவரும் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து கைண்டாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரையும் கொலை பண்ணாமல் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 86 போர், அதில் 1000கணக்கான பேரை வந்து, லட்சக்கணக்கான பேர் வந்து அவர் கொலை பண்ணுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பணம், பேரு, புகழ், பொண்ணு, இந்த விஷயம் இருக்காரு அப்படின்னா போர் இன்னொரு நாட்டை போய் பிடிக்கணுன்றதே ஒரு ஆசை, பேராசை தான். ஸோ அது ஒன்று இருக்குது. 12 ஒய்ஃப் இருக்கிறார் அவருக்கு, 6 வயசில் ஒரு ஒய்ஃப் ஆயிஷா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சொந்த மருமகளை கல்யாணம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு 12 பொண்டாட்டி அவருக்கு, ப்ளஸ் வந்து இன்னும் நிறையா. அதுக்கப்புறம் வந்து இவர் படிச்சிருக்காரா அப்படிங்கிறீங்கன்னா படிக்கல. பட் இவர் இவ்வளோ விஷயமும் தப்பாக பண்ணாலும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணாலும், இவர் எந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணுறாரு அப்படின்னா கடவுள்ன்றது வந்து ஒரே ஒரு ஆள் தான். ஸோ அது வந்து அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏவாவுக்கும் இதுக்கும் இருக்கிற ஒரு சிமிலாரிட்டி இதுதான். மற்றவங்கலாம் சொன்னது வந்து வேற ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க, இவர் சொன்னது வந்து கடவுள்னா அது ஒன்று தான், ஏவா மட்டும்தான், அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இவர் வந்து இந்த ரோமன் எம்பையருக்குள்ளார வந்து கண்ட்ரோல் பண்ண ஏரியாக்குள்ளார வந்து முகமது கிடையாது, இவர் வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறார், இவர் அரேபியாவில் இருக்கிறாரு. ஸோ அதனால வந்து இவரை வந்து எதுவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பெரிய நோக்கம் எதுவுமே கிடையாது. பட் இவங்களோட ஹிஸ்ட்ரியில் வந்து இவங்க ஒன்று சொல்கிறாங்க, ஜூவிஷ் பொண்ணு வந்து இவரை வந்து விஷம் வச்சு கொண்டா ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் வந்து இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு தான் அவர் இறந்தார். ஸோ அதனால் மேபி வந்து மற்ற ப்ராஃபிட்ஸை வந்து பாருங்கள், ஜூஸ் கொண்டாங்க, ஸோ இவரும் அதேமாரி கொண்டாங்கன்னா இப்போ இவரும் ஒரு ப்ராஃபிட் தான் அப்படின்ற மாதிரி மேபி அதுக்காக சொன்னாங்களான்னு தெரியாது. பட் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து சிசுவை கொலை பண்ணுறது, இந்த சைல்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுறது அப்படின்றது, இந்த பவர் சர்க்கிள்குள்ளார போடுறதுக்கு வந்து நான் எந்த மாரி விஷயத்தையும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன், அந்த கேட் கீப்பர் மூலிமா அந்த விஷயத்துக்கு நான் போகிற ரெடியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு ஃபேக்காக வந்து நான் வந்து சும்மா வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து தூத்துக்குடியில் வந்து ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது, அந்த சீஃப் மினிஸ்டருக்கு எனக்கு நடந்ததே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அந்தமாரி நான் ஒரு ஃபேக்கான ஒரு பவர் சென்டராக இருக்க விரும்பலை, நான் ஒரிஜினல் பவரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இந்தமாரி விஷயங்கள் போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து இந்தமாரி ப்ராஃபிட் வந்து வர விடாமல் பண்ணுறதா இருக்கட்டும். ஏன்னா இவங்க வந்தாங்கன்னா இவங்க ஒரு பக்கம் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, ஸோ இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வேறு இடத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி வர விடாமல் இருக்கட்டும். இது எல்லாமே வந்து இந்த பவர் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா இந்த பணம், பேரு, புகழ், இது 3த்தையும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பணம் இருந்துச்சுன்னா பேரும் புகழ் வாங்கிடலாம், பேரும் புகழ் இருந்துச்சுன்னா பணத்தை வாங்கிடலாம். பட் இது 3மே இருந்தால் கூட இந்த பவர் அப்படின்றது நீ வாங்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம ஊரில் இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லார் கையிலும் லட்சக்கணக்கான கோடி இருக்கும் பணம், இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டும் அவங்களுக்கான அந்த ட்ரூ பவர் அப்படின்றதே கிடையாது. நீங்கள் பார்க்குற இந்த கண்ணுக்கு தெரிஞ்ச பவர்ஃபுல்லான பீப்புள் எல்லாமே வந்து தே ஆர் நாட் வெரி பவர்ஃபுல். ஸோ இப்போ இந்தமாரி வந்து இந்தமாரி ரிச்சுவல்ஸ்க்கு போகிறதா இருக்கட்டும், இந்த செலிபிரிட்டிஸ் போகிறாங்க, பில்லியனர்ஸ் போகிறாங்க, பொலிட்டிஷியன் போகிறாங்க, எல்லாருமே வந்து ட்ரூ பவர் சர்க்கிள்குள்ளார போகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் போகிறாங்க. அண்ட் பில்லியனர்ஸே அங்கே போயிட்டாங்க, பொலிட்டிஷியன்ஸ் அங்கே போயிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க தான் வந்து டாப் மோஸ்ட் பிரமிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கைஸ். இது வந்து ப்ராபப்ளி ஒரு 3rd லேயர் 4th லேயர் தான் இருக்கும்.
பட் இதை தாண்டி வந்து மேபி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் என்னோட இமேஜினேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாத்தையும் சும்மா கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதை தாண்டி வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து வில் கோ பிட் டீப்பர் இன்டு இட். அண்ட் ஐ திங்க் இந்த வீடியோ ரொம்ப நாளாக இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ ப்ராப்ளி அடுத்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் வேறு போடுவோம். அதுக்கப்புறம் திரும்ப ஃபியூச்சரில் ஒரு நாள் வந்து இந்த வீடியோட சீரிஸ் கண்டினியூ பண்ணுவோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ சீரிஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இதை பற்றியே படிச்சுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் போர் அடிக்குது. We'll catch up again in another video, guys, and thank you so much for all the love and support, and cheers.